நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் கட்டாயம் வாக்களிக்கும் முன் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு புறம் கடவுளை நம்பி, கடவுள் நம்பிக்கை கொண்டு தவறு செய்தால் கடவுள் தண்டிப்பார் என்ற கொள்கையோடு ஒரு கூட்டணி இந்தியாவை எப்படியாவது முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும், உலகின் குருவாக இந்தியாவை மாற்ற வேண்டும், ஏழைகளே இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும், கடன் வாங்காத இந்தியாவை உருவாக்க வேண்டும், இந்தியாவை மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்தியர்கள் என்றாலே பெருமை கொள்ளும் அளவிற்கு இந்தியா பல துறைகளில் முன்னேற வேண்டும் என்று உன்னதமான மக்கள் நலனோடு ஒரு கூட்டணி, அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி, பிரதமர் மோடி அவர்களின் தலைமையின் கீழ் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நாட்டை எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும், நாட்டை எப்படியாவது பாகிஸ்தானிற்கோ சைனாவிற்கோ அடிமையாக்க வேண்டும், நாட்டை சுரண்டி 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 தனது குடும்பத்திற்கு சொத்து சேர்த்து ஊழல் நிறைந்த நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும், சோமாலியா நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும், இந்தியா என்ற ஒரு நாடு கடனாளி நாடாக இருக்க வேண்டும், உலக நாடுகளுக்கு அடிபணிந்த நாடாக இருக்க வேண்டும் என்ற கம்யூனிச கொள்கையோடு தேச விரோத செயல்களில் ஈடுபடும், கடவுளே இல்லை என்று சொல்லிவிட்டு நமது கடவுள்களை இழிவாக பேசி, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மதத்தை இழிவாக பேசி, இப்படி பல வகையில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளுகிற நோக்கத்தில் ஒரு கூட்டணி. இதில் மூன்றாவது ஒரு கூட்டணி பார்த்தீங்கன்னா, தலையில்லாத முண்டம். எதற்கு தேர்தலில் நாம் போட்டியிடுகிறோம் என்று கூட தெரியாமல் தலையில்லாத முண்டமாக அழுத்தம் கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு திரியும் ஒரு கும்பல், அதாவது துரோக கும்பல், முழுக்க முழுக்க அது துரோக கும்பல். இன்னொருவன் நான் பிரபாகரன், அடுத்த பிரபாகரன் நான் தான், எனக்கு இங்கு மாற்று கிடையாது என்று தனது கட்சியை பாலியல் கட்சியாக மாற்றிவிட்டு விஜயலட்சுமி என்ற ஒரு பெண்ணிற்கு துரோகம் செய்துவிட்டு உண்மையான தமிழன் நான் தான், தமிழ் ஈழம் ஒன்றுதான் எங்கள் குறிக்கோள் என்று போலியாக சொல்லிக்கொண்டு தமிழக இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் ஒரு கயவன் ஒரு பக்கம். இப்படி 4 புறம் இருக்கும்போது மக்கள், நீங்கள் கடந்த 10 வருடத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது இந்தியா முழுக்க, கடந்த 3 வருடத்தில் தமிழகத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா அதில் முக்கியமாக விஷயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல் செலவு செய்திருக்கிறது இந்த திமுக அரசு இந்த தேர்தலில். அவர்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு விஷயம், எப்படியாவது பணம் கொடுத்து இந்த 40 தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்பது. ஆனால் பாஜகவிற்கு அந்த எண்ணம் கிடையாது. ஏனென்றால் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை மக்களுக்கு நலன் செய்வதற்கு குறிக்கோளாக இருப்பதனால் அவர்கள் ஓட்டிற்கு பணம் கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஓட்டிற்கு எப்படியாவது பணம் கொடுத்து வாக்குகளை அள்ளிவிடலாம் என்பது இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியின் ஒரு கணக்கு. எனவே நீங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்றால் மாற்றம் ஒன்றே மாறாதது. மீண்டும் சொல்கிறோம், 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் தான் இங்கு அரியணையில் அமரப்போகிறார். எனவே உங்களது வாக்குகளை தயவு செய்து வீணடிக்காமல் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா சென்றால் மட்டுமே இந்தியா நாம் நினைக்கும் ஒரு வல்லரசு நாடாக மாறும். அப்படி இல்லாமல் தலையில்லாத முண்டங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் முண்டமாகத்தான் தெரியும். பார்வை இல்லாத ஒரு முண்டம் எப்படி இருக்குமோ அப்படி இருள் சூழ்ந்த பகுதியாகத்தான் இந்தியா மாறிவிடும். எனவே தயவு செய்து இந்த டாஸ்மார்க்கை திறந்த இந்த திமுகவிற்கும் சரி, அதற்கு உடந்தையாக இருந்த இந்த அதிமுகவிற்கும் சரி, நாட்டை படுகொலியில் ஆழ்த்திய இந்த காங்கிரஸுக்கும் சரி, தயவு செய்து வாக்களிக்காதீர்கள். மேலும் இந்த எல்ஜிஓவின் கைக்கூலியான சீமானை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் இவளால் என்பதனால் அவரையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனவே அளிப்பதற்கு முன், வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு முன் உங்களது கரங்களை தூய்மையாக வைத்துக்கொண்டு, ₹1 கூட ஓட்டுக்கு பணம் வாங்காமல் உங்களது கரங்களை தூய்மையாக வைத்துக்கொண்டு நாட்டிற்கு எந்த கட்சி நல்லது செய்யுமோ அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.